அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் சென்று வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி கிடைப்பதுடன் வேலைவாய்ப்பு, குருவருள் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஒரு சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கந்தசஷ்டி கவசம் உருவான தலமான இது சூரபத்மனை வதம் செய்து வந்த முருகப்பெருமானின் வரலாற்று சிறப்புமிக்க தலமாகும். இங்கு வழிபடும் பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய, சிக்கல் தீர்க்கக்கூடிய ஒரு தலமாக தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிகப்பெரிய அற்புதங்களை தரக்கூடிய ஒரு தலமாக தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்பானது. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றிய பல அறியாத தகவல்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. இறைவனை பெருமை சேர்க்கும் விதமாக அத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பட்டு இதுவே பெயராய். கடுந்தமம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கான். முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க. தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பினாகவும் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான். முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றதாகவும் சொல்லப்படுது. வியாழ பகவானின் வேண்டுதலை ஏற்று இந்த இடத்துல தங்கியிருந்த முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்டு கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியில் 9 கலசங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 20 அடி அகலம் 49 அடி நீளம் கொண்டதாக இருக்குது. 9 தளங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பது
இன்றுமே நம்மால் காண முடியும் அப்படின்னும் சொல்லலாம். சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறதாகும். அதே போல் சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்குது. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுவதாகும். மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் 9வது தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்குது. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை இருக்குது. இங்கு செல்ல நம்ம தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகும். கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நம்ம பார்த்து தரிசிக்கலாம். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும், திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறதாகும். முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு திசையில் காட்சி தருவது தனி சிறப்புக்குரிய ஒன்று. பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தில் சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம். அந்தபடி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் இருக்கிறதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கிறது. திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகும். சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த கதவு திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, வடை, அப்பம் முருகனுக்கு மிக பிடித்தமான உணவாக இருக்குது. இரவு நேரத்தில் பால் சுக்கு வெந்நீர் மட்டுமே வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கடற்கரையில் கலந்து கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சூழப்பட்டதால் அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டதாக இன்றுமே கோவிலில் வடபகுதியில் மணல்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தை உடைய 4 கிணறு இருக்கிறதாகும். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகு கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கம். சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். அது மட்டுமில்லாமல் இதனை உணர்த்தும் விதமாக இங்கு மும்மூர்த்திகளின் அருளை பெறுவோர் இங்கு வந்து வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தராரு அப்படின்னு சொல்லலாம். சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவ சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு பின் ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுறாங்க அர்ச்சகர்கள். இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என அழைக்கப்படுவதாகும். சாயா என்றால் நிழல் என்று பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகப்பெருமான குளிர்விக்கும் விதமாக இங்கு செய்யப்படுவதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் போது முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து விளையாடுவதாகவும் சொல்லப்படுது. வியாழ பகவானின் வேண்டுதலை ஏற்று கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இந்த இறைவனை வணங்கி பலன் பெறலாம். அது மட்டுமில்லாமல் ஜெயந்திநாதர் அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கு. ஏவல், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் முருகனின் அபிஷேகம் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.